ஹலோ வாங்களஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து போட் ஃபிஷிங் வந்திருக்கோம். ஸோ ஒரு சடன் பிளான் தான் போட்டு இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கோம். ராட் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் இப்போது 5:45 ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ போட்டு ஏற போகிறோம். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவும் போகிற ரெகுலர் டீம்மேட்ஸ் தான். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன கேட்சஸ் இருக்குன்னு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஸ்பாட்டு கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கடல் நல்லா காமாக இருக்குது. பார்ப்போம், இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். நான் சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மற்றவங்க எல்லாருமே ஹார்ட்வேரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட் காஸ்டா? சின்னது நைஸ் கைஸ். முதல் மீன் 1/4 கிலோ இருக்கும். சூப்பர் ப்ரோ. அடுத்து சின்னதானா? குட்டி. இதில் வந்து நம்மளுக்கு இங்கே மாட்டின மீன் சின்ன கல்லில் ஒரு க்ரீன் ஃபிஷ்ஷு பாறை, நல்லா ஒரு 1/2 கிலோ சைஸு. அப்புறம் ஒரு 1/4 கிலோ அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் மாட்டியிருக்கு. நம்ம மெயின் ஸ்பாட்டுக்கு இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்பாட் வந்து அந்த கிரேன் கிட்ட இருக்கு. ஸோ பார்ப்போம், அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், ரொம்ப பெரிய சைஸ் ஒரு மீன். வேற ஏதோ இல்லை ப்ரோ, பாறை தான் இப்படி விடாது ப்ரோ. பறக்குது. இந்த பாருங்க, இந்த பாருங்க. வந்துடும் ப்ரோ. தூக்கி போட்டுருங்க. ஐயோ, தூக்கி போடுங்க ப்ரோ. ஆயிருச்சு. வஞ்சிர மீன் அல்ட்ரா லைட்ல லேண்ட் பண்ணியாச்சு. என்ன 1/2 கிலோ கொஞ்சம் மேல இருக்குமா? செம. எனக்கு பார்த்தீங்கன்னா வின் அவுட் ஆயிருச்சு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம். 2 கிலோ சைஸில் ஒரு பாறை மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சால்மன் ஒன்று. ஸோ ரெண்டுமே லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்போன்னு பார்த்தனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்ப்போம். மீன் ஸ்ட்ரைக்கு. ஆக்சுவலாக நம்ம எண்ணூர்லேருந்து காட்டுப்பள்ளி வந்துட்டோம் போட்லேயே. கொடுவா இருந்தா என்னது காத்துல இருந்திருக்கும். யாரு 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 யாரு? பாரதண்ணா. இல்ல இல்ல ப்ரோ, ஏத்துங்க காசு பண்ணாதீங்க ப்ரோ, ஏத்துங்க. சூப்பர், நல்ல சைஸ் தான். பவுலுக்காய் இருக்கு. சூப்பர் ப்ரோ. கைஸ், ஃபிஷிங் சீசன் முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு கேச்சஸ் இல்லை. தண்ணி நல்லா தெளிவாக இருந்துச்சு, காமாவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு கேச்சஸ் இல்லை. இன்னைக்கு நிறைய பெரிய கேச்சஸ் இல்லைனாலும் நிறைய கொஞ்சம் வித்தியாசமான கேச்சஸ்லாம் இருந்துச்சு ரெகுலராக மாற்றுறதை விட. அது என்னென்ன மீனுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ மாட்டுற பாறை பாய்ஸ் இவன் தான் வந்து இருக்கிறதுல பெருசு. 2 கிலோ இருக்கும். இவன் வந்து வஞ்சரம். அதிசயமாக அல்ட்ரா லைட்டில் மாட்டி அப்படியே லேண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இவன் தான் வந்து மெயின் கேரக்டரு. இந்தியன் சால்மன் சொல்லுவாங்க, தமிழில் காளா மீன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட 2 மாட்டி இருந்துச்சு. இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 சால்மன் மாட்டி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீடில் ஃபிஷ், ஊசி கோலான்னு சொல்லுவோம், அந்த மீன் மாட்டி இருந்துச்சு.
இது அடுத்து பாறை மீன், குயின் ஃபிஷ் மாட்டுச்சா? கடைசியாக குயின் ஃபிஷ். இது வந்து கட்டாப்பாறைன்னு சொல்லுவாங்க. அது மாட்டிருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்போ 1 2 3 4 5 வகையான ஒரு மீன், 5 வகையான மீன் மாட்டிருக்கு. அவ்வளோதான், டேக்கிள்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தரமான கண்டென்ட்டோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.